இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க புது பஸ் இறக்கியிருக்காங்க. நம்ம டாட்டாவில் சேஸ் எடுத்து வால்வோ பாடியான தாமோதரில் பில்ட் பண்ணி சூப்பராக பார்த்தீங்கன்னா பஸ் இறக்கியிருக்காங்க. வெல்கம் டு விவி பஸ். நம்பிக்கைக்குரிய சேவை, நிம்மதியான பயணம். ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருமே ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ண போகிறாங்க. ஏன்னா பஸ்ஸுன்னு சொல்லிட்டு பின்னாடி பேக்ரவுண்ட் பார்த்தா ஏதோ ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி இருக்குதுன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆமாங்க, கேஎஸ்ஆர் பெங்களூர் ரயில்வே ஸ்டேஷனுங்க. அங்கே தான் பார்த்தீங்கன்னா இப்போ நான் இருக்கேன். இப்போ தான் சென்னையிலேருந்து ட்ராவல் பண்ணி வந்தேங்க. எதுக்காண்டி பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸில் ட்ரை பண்ணுந்தாங்க. எந்த பஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நமக்கு பழக்கப்பட்ட ஒரு பஸ்ஸு தாங்க, விவி பஸ்ஸுங்க. இந்த பஸ்ஸில் தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். பெங்களூர்லேருந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லாங் ஜேர்னின்னு சொல்லலாம். 3 ஸ்டேட்டு, 2 ஸ்டேட்டோட கேபிட்டலில் நம்ம கவர் பண்ணுறோங்க. திருவாண்ட்ரம் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோங்க. பெங்களூர் டு திருவாண்ட்ரம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஆம்னி பஸ்ஸில்ங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை டு நாகர்கோவில் பார்த்தீங்கன்னா அவங்க பஸ்ஸில் ட்ரை பண்ணியிருப்போம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க புது பஸ் இறக்கியிருக்காங்க. நம்ம டாட்டாவில் சேஸ் எடுத்து வால்வோ பாடியான தாமோதரில் பில்ட் பண்ணி சூப்பராக பார்த்தீங்கன்னா பஸ் இறக்கியிருக்காங்க. அந்த பஸ்ஸில் தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோங்க. பார்ப்போம் ஜேர்னி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பஸ்ஸோட போர்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கலாசிபாளையம்னா 6:30க்குங்க ஈவினிங் பார்த்தீங்கன்னா. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5 o'clock தான். அது நம்ம பொறுமையாக போயிட்டு பக்கத்தில் தான் அவங்க பஸ் பார்க்கிங் இருக்குது. நம்ம பொறுமையாக பஸ்ஸோட இன்டீரியர் எக்ஸிட் எல்லாமே பக்காவாக எடுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டேங்க. இப்போ வந்து நம்ம ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா கேஆர் மார்க்கெட் போகணுங்க. மெட்ரோவில் தான் ட்ராவல் பண்ண போகிறேன். போயிட்டு நம்ம அங்கேருந்து அவங்க பார்க்கிங் போயிட்டு பஸ்ஸோட இன்டீரியர் எக்ஸிட் எல்லாமே பார்க்கலாங்க. வாங்கங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 1க்கு போகணுங்க. ஸோ கேஸ், நம்ம மெட்ரோ ஸ்டேஷனுக்குள்ளே வந்தாச்சுங்க. டிக்கெட் எடுத்தாச்சுங்க. நமக்கு டிக்கெட் பார்த்தீங்கன்னா இந்த காயின் தாங்க. சில்க் இன்ஸ்டியூட் போகிற மெட்ரோ பார்த்தீங்கன்னா நம்ம கேஆர் மார்க்கெட் போகுங்க. நம்ம பிளாட்ஃபார்ம் நம்பர் 4க்கு போகணும். மெட்ரோ பார்த்தீங்கன்னா சரியான கூட்டங்க. இன்றைக்கி சண்டே வேறையா. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கிருஷ்ணராஜேந்திர மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு. பஸ் பார்க்கிங் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கலாசிபாளையம்ல ஐயப்பா டெம்பிள் பக்கத்துலங்க. வாங்க போகலாம். NCS Tamil BGM. உங்கள் பேருண்ணா? பி ராமகிருஷ்ணன். எத்தனை வருஷமாக டிரைவிங் சர்வீஸில் இருக்கீங்கண்ணா?
1985 இருந்து டிரைவராக இருக்கேன். ஓகேண்ணா ஓகே. அப்போ தான் லைசன்ஸ் எடுத்தீங்க? ஆமாம், லைசன்ஸ் எடுத்தேன். 85 டிரைவிங் லைசன்ஸ் ரினியூவல் ஆயிடுச்சு எனக்கு. ஃபஸ்ட்டு ட்ராவல்ஸ்னால் எஸ்எம்பி சேலத்துக்காரங்க, அவர் ஒரு 5-6 வருஷம் ஓடினேன். அப்புறம் டூர் வண்டியில் 16 வருஷம் ஓடினேன், தங்கமணி டூர் வண்டியில். டூர் வண்டியில் 40 நாள் கடைசி ஆல் இண்டியா டூர் போயிட்டு வந்தேன். ஆல் இண்டியா டூரு 40 நாள் ஆல் இண்டியா டூர் போயிட்டு தான் நின்றேன். அப்புறம் கேபிஎல்ல 13 வருஷம் ஓடினேன். கேபிஎல் ஆமாம், 75 ரூபா படி அப்பெல்லாம். அப்போ ஆமாம், திருச்சி டு சென்னை போயிட்டு வந்தால் வெறும் 75 ரூபா. அப்போ அதை ஓட்டினேன் 13 வருஷமா. கேபிஎல்ல ஓடிட்டு அப்புறம் எஸ்ஆர்எம்ல ஓடினேன். எஸ்ஆர்எம் பாரிவேந்தருக்கு அவரு ஓடினேன், அவர் 6 வருஷம் ஓடினேன். அப்புறம் சாமியப்படம் ஒரு 6 வருஷம் ஓடினேன். சாமியப்படம் ஓடிட்டு இருக்கும்போது விவி பஸ்க்கு வந்திருக்கேன். அதுக்கு அடுத்து ஆமாம், வால்வா ஸ்கேனா எல்லாத்தையும் ஒரு கை பார்த்தாச்சு. முடிச்சாச்சு, கேபிஎல்லையும் எஸ்ஆர்எம்லையும் முடிச்சாச்சு. எல்லாம் வால்வா ஸ்கேனியா மெர்சிடிஸ் பென்ஸு. ஆமாம். ஓகேண்ணா. இப்போ பஸ்ஸோட போர்டிங் மேன் எங்கே தான் ஆரம்பிக்குது ஃபஸ்ட்டு? இப்போ கலாஸ்பாளையத்துலேருந்து ஆரம்பிக்குது. எத்தனை மணிக்குண்ணா? 6:30க்கு புறப்படுது. 6:30லேருந்து மடிவேலா, டெய்ரி சர்க்கிள், லால் பார்க்கு இதெல்லாம் ஏற்றி சில்க் போர்டு, அடுத்தது எலக்ட்ரானிக் சிட்டி, அடுத்தது ஒசூர். ஆமாம். ஓகே. டிராப்பிங்ண்ணா? கோயில்பட்டிலேருந்து ஆரம்பிக்கல. டிராப்பிங். ஆமாம், கோயில்பட்டிலேருந்து பூரா இறக்கி கொடுத்தா போகிற கோயில்பட்டி. திருநெல்வேலி, வள்ளியூர் வந்து நாகர்கோயில். அப்புறம் அம்மாண்ட இன்னொரு ஷிஃப்ட் டிரைவர் மாற்றுவார். ஓகே ஓகே. எனக்கு டியூட்டி முடிஞ்சிடும். எனக்கு நான் இங்கேருந்து வண்டி எடுத்தேன்னா மதுரை போய் கொடுப்பேன். ரைட்டு. எடுத்து ஓட்டுவேன். ஓகேண்ணா. திருவனந்தபுரம் எத்தனை மணிக்குண்ணா காலைல? டைம் பொறுத்து இருக்குன்னா நிறைய டிராஃபிக்கு. தோராயமாக சொல்லுங்க. போச்சுன்னா 8 மணி ஆயிருக்கணும். 8:30 மணி. 8 மணி 8:30 ஆயிரும். சரிண்ணா சரி. முடிஞ்சு போச்சுன்னா கேரளா ஓட்ட முடியாது. ஆமாம் டிராஃபிக் ஃபுல்லாக டிராஃபிக்கு. நாங்களாம் அடிச்சு வச்சு போய் இங்கே பெங்களூர் டிராஃபிக். அது இங்கே டிராஃபிக் இது சொல்ல முடியாது. இங்கே தெரிஞ்ச விஷயம் தான் இங்கே. ஆமாம் அண்ணா. சரிண்ணா, நீங்கள் 35 வருஷமா எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு. இப்போ வந்து வீட்டுக்கு கார் வந்துருச்சு. ஒரு டிரைவராக இன்னொரு டிரைவருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நம்ம தான் எச்சரிக்கையாக ஓட்டணும். ஏன்னு கேட்குறீங்களா, இப்போ இருக்கிற நிலைமைக்கு வந்து காரு வந்து அவங்களாம் டிரைவிங் கிடையாது. என்னமோ கட்டாமல் லைசன்ஸே சும்மா ஓட்டுறாங்க. நம்ம தான் பொறுமையாக, நம்ம தான் எவ்வளோ பொறுமையாக போனாலும், பெரிய வண்டி பொறுமையாக போனாலும் நம்மள தான் ஃபால்ட்டுன்னு சொல்கிறாங்க. எவ்வளவோ நம்ம பொறுமையாக போகணும். அவ்வளோதான் நம்ம சொல்லணும். காருக்காரங்க அனுசரிச்சு போனால் காருக்காரங்களுக்கு என்னன்னே தெரிய மாட்டேங்குது. பெரிய வண்டி வருது எப்படி போகணும் அப்படின்னு தெரிய மாட்டேங்குது. சல்லுன்னு வர்றாங்க, சல்லுன்னு அடிக்கிறாங்க. பெரிய சின்ன வண்டிக்காரங்களும் ஓட்டத்துக்கு முடியல, தெரியல அவங்களுக்கு. அவங்க டிரைவர் போட்டு ஓட்டினா பிரச்சனை இல்லை அப்படின்னு ஓடுது கண்ணு. காலம் ஓடிக்கிட்டு இருக்கு. சரிண்ணா. ஓகேண்ணா. நீங்கள் மேலும் வளர வாழ்த்துக்கள். நன்றிண்ணா. இன்னொரு 10 வருஷம் ஓடிட்டு சூப்பரா நல்லா என்ஜாய் பண்ணுங்கண்ணா. ஓகேண்ணா. ஸோ கேஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்குள்ளே வந்தாச்சுங்க. பஸ்ஸோட இன்டீரியர் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் வேறு லெவலில். இன்டீரியர் லுக்கு பார்த்தீங்களா சூப்பராக இருக்குங்க. பஸ்ஸோட அம்யூனிட்டிஸ் எல்லாமே பார்க்கலாங்க வாங்க. கால் கிட்ட பார்த்தீங்கன்னா லக்கேஜ் ஹோல்டர் ப்ளஸ் வாட்டர் பாட்டில் ஹோல்டருங்க. அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் டைப்பில் ஏசி வெண்டு. ஸ்க்ரீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க நமக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாங்கெட்டுங்க நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பில்லோங்க நல்லா ஃப்ளஃபியாக சாஃப்டாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு சோஃபா டைப் சீட்டிங்கில் பேக் ரெஸ்ட்டுங்க அவங்க பிராண்டிங் போட்டு. இங்கே மொபைல் ஹோல்டர், ஃப்ளக் டைப் ப்ளஸ் யூஎஸ்பி டைப்பில் சார்ஜிங் பாயிண்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா தலைக்கு மேலே அப்படியே ஒரு அட்ஜஸ்டபிள் டைப்பில் ஏசி வந்துட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரீடிங் லைட்டுங்க. டபுள் பர்த்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரைவசிக்கு ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. கைஸ் காம்ப்ளிமெண்ட்ரே பார்த்தீங்கன்னா நமக்கு வாட்டர் பாட்டில் கொடுக்குறாங்க. கைஸ் பஸ்ஸோட ஃபஸ்ட்டு போர்டிங் பாயிண்ட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கலாசிபாளையம்னா ஐயப்பா டெம்பிளுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம சாந்தி நகர், மடிவாலா, செல்க்பாட், எலக்ட்ரானிக் சிட்டி வழியாக போவாங்கங்க. கைஸ் ஸ்பேர் டீட்டெயில் உங்களுக்கு சொல்லிடுறேங்க. நான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பர்த்து புக் பண்ணேன். ஏன்னா இது வரைக்கும் நம்ம பாரத் பென்ஸில் ட்ராவல் பண்ணியிருப்போம், அசோக்ல எல்லாம் ட்ராவல் பண்ணியிருப்போம், லாஸ்ட் பர்த்லாம் போயிருங்க. பட் டாட்டாவில் பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாதுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பர்த்து புக் பண்ணிட்டேன். ஃபேர் பார்த்தீங்கன்னா நம்ம பெங்களூர்லேருந்து திருவனந்தபுரம் பார்த்தீங்கன்னா 1550 rupees ஆச்சுங்க. கைஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எங்களை கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்க. எப்படின்னா ஃபுல்லாக பிஸ்னஸ் மைண்டோட. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் டீ கடைக்கு போனீங்கன்னு வைங்களேன், மச்சி நம்ம அண்ணன் பார்த்தீங்கன்னா காலைல 6 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் டீ போடுறாப்புல. ஒரு நாளைக்கு 1000 டீ வச்சா கூட 10 ரூபா ரேட்டு வச்சா 10,000 ரூபா லாபம் வச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ மதியானம் போல் சாப்பிட்றதுக்கு ஹோட்டல் போனோம்னு வைங்களேன்,
மச்சி ஹோட்டல் தான் சரியான பிஸ்னஸ்ஸு. ஏன்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு எல்லாருக்கும் தேவை, நல்ல இடம் நல்ல டேஸ்ட்டு கொடுத்துட்டா போதும், செம்ம சேல்ஸ்னுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நைட் நம்ம எங்கேயாச்சும் ஹோட்டல் இது ட்ரெஸ் கடைக்கு போகணுன்னு வைங்களேன் மச்சி, நம்ம அண்ணன் பார்த்தீங்கன்னா அப்படியே டேரெக்டாக திருப்பூர்லேருந்து வாங்கி விற்கிறது தான். டெக்ஸ்டைல்னால் சரியான பிஸ்னஸ்னுவாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிஸ்னஸ் மைண்டோடைய அந்த பிஸ்னஸ் பண்ணலாம் இந்த பிஸ்னஸ் பண்ணலாம்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி உங்கள் கேங்கில் அந்த ஃப்ரெண்டை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மடிவாளாக்க வந்தாச்சுங்க. போர்டிங் பாயிண்ட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் பாரத் பெட்ரோலியம்ங்க. கைஸ், மடிவாளா போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் உள்ள பாரத் பெட்ரோலியம் அங்கே தான் பார்த்தீங்கன்னா டீசல் ஃபில்லிங்காக நிப்பாட்டியிருக்காங்க. கைஸ், இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிச்ச ஆகலன்னா கேபினெட்டை ஸ்டார்ட் பண்ணலாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம தோப்பூர் கார்ட்ஸ்லாம் இருக்குது. டாட்டா பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குன்னு சொல்லி ஃபுல்லாக பார்க்கலாங்க வாங்க. கைஸ், நம்ம பஸ்ஸு பார்த்தீங்கன்னா டாட்டா BS6 தாமோதர் பில்ட்டுங்க. கைஸ், டைம் பார்த்தீங்கன்னா 10:15 ஆகுதுங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா டின்னர் பிரேக் நிப்பாட்டியிருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா தோப்பூர் மாதிரி நமக்கு நிப்பாட்டியிருக்காங்க. ரெஸ்ட் ரூம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் போயிட்டு சாப்பிட்டு வரேங்க. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நான் நாவலாக காத்துட்டு இருந்தேன் தொப்பூர் காட்ஸ் ப்ளஸ் கேபினெட்டுங்க. செம்மையாக இருக்கும் பார்த்தீங்கன்னா. வாங்க அப்படி ஜேர்னி கண்டினியூ பண்ணலாம். அப்படியே ரைட்ல ஏறிங்க. காஷ்மீர் வரைக்கும் போதும் இந்த ஹைவே.
சேலத்தில் உள்ளவங்க ஆஃபீஸுங்க. ரெஸ்ட் ஸ்டாப் நம்பர் 2ங்க. டைம் பார்த்தீங்கன்னா 2:45. எங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நத்தம் கிட்ட பாடிருக்காங்க. ஜேர்னி பார்த்தீங்கன்னா சூப்பராக போயிட்டுருக்கேன். உள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் லாஸ்ட்டு பர்த்தில் தான் தூங்கினேன். செம்மையாச்சுங்க. கம்ஃபர்ட் பார்த்தீங்கன்னா ஓவர்டேக் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு மாட்டல. ஏன்னா சண்டேனால பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வண்டியும் கம்மியாக இருக்கிறனால ஓவர்டேக் அந்தளவுக்கு எதுவும் நீங்கள் அந்தளவுக்கு பார்த்துருக்க மாட்டீங்க. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையிலேருந்து இந்த சைடு நம்ம நாகர்கோவில் திருநெல்வேலி போகிற வண்டியெல்லாம் வருங்க. அதனால் இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கேபினெட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். ஸோ கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 7:15 நம்மளை நாகர்கோவில் வடச்சேரி பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டாங்க. ஓவரால் ஜேர்னி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க. பின்னாடி தெரியுற பேக்ரவுண்ட் இதே இடத்துல தாங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வச்சு சென்னை நாகர்கோவில் பஸ் பண்ணியிருப்போம். அப்போயும் இதே இடத்துல தான் நம்ம எண்டிங் கால் கொடுத்துருப்போங்க. ஓகே ஓவரால் ஜேர்னி சூப்பராக இருந்துச்சு. நான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பெர்த் தாங்க புக் பண்ணியிருந்தேன். கம்ஃபர்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க. ஒரு அசைவும் தெரிலங்க. டிரைவரோனா ஃப்ரெண்ட்லி டைப்புங்க. ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 80 லாக்குங்க பஸ்ஸு பார்த்தீங்கன்னா. நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பஸ்ஸு பார்த்தீங்கன்னா இதுக்கடுத்து திருவனந்தபுரம் வரைக்கும் போவாங்கங்க. வீடியோவில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க, இன்ஸ்டாகிராம் கீழே கொடுத்துருங்க, ஃபாலோ பண்ணிடுங்க. அடுத்து எந்த பஸ்ஸில் போகலான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. டாட்டா.